ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி ஃபேன். ஸோ செட்டாகவும் இருக்குது, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பேர்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படிலாம் இது பண்ணலான்றதை எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பிஎல்டிசிக்கான ஃபேன்ஸ் கிட்டு செட்டாகவே வருது. ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுன்றதுன்னு கேட்டாலும் தரும். ஒரு 1800 1850 அவ்வளோதான் வந்து மேக்ஸிமம் வரும். ஸோ அது இல்லாமல் கொரியர் சார்ஜஸ்னாவது நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னால் நம்ம ஏரியா வந்து பண்ருட்டி தான். ஸோ கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் ஜெயப்பிரியா நகரில் அங்கே தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து கடையில் இருக்க மாட்டோம். பெரும்பாலும் வந்து சர்வீஸ் இந்த மாதிரி போடுவோம். நம்ம சோலார் வாட்டர் ப்யூரிஃபையர் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றதுனால அங்கே வந்து சர்வீஸுக்கு போயிடுவோம். அந்த காரணத்தினால உங்கள் கூட வந்து நீங்கள் வந்தீங்கன்னா பெரும்பாலும் நான் மட்டும் தான் எங்கள் கடையை பார்த்துக்கிறேன். ஸோ கண்ணாடி கதை சார்ஜ் நான் வெளியில் போயிட்டு வருவேன். பெரும்பாலும் நமக்கு வந்து ஃபோனில் தான் நிறைய கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நான் சர்வீஸ் தான் பெஸ்ட்டாக வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு ரெகுலராக இருப்பாங்க. நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் தான். ஸோ அதனால் ஃபோன் பண்ணாங்க கரெக்டாக அவங்க ஸ்பாட்டுக்கு போய்ட்டு சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே நீங்கள் லோக்கல் பண்ருட்டி இல்லை கடலூர் கூட்டு இந்த மாதிரி லோக்கலில் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம கூட வந்து சர்வீஸ் பண்ணி தருவோம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்வெர்ட்டராக இருந்தாலும் சரி, சோலாராக இருந்தாலும், ஸோ வாட்டர் ப்யூரிஃபையர் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய்ட்டு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து காயில். ஸோ இந்த காயில் இந்த போர்டை வந்து அட்டாச் பண்ணி இதை வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம ஃபேன் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, நான் பழைய ஃபேன் அதில் வந்து நான் கரெக்டாக அந்த பேரிங் வந்து இதில் உட்காரும். ஸோ அந்த பேரிங் இதில் உட்கார வச்சுட்டு உள்ளே நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஃபேன் மாதிரி இதை வந்து இதுக்கு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் விட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த போர்டை அதுக்கு மேலே தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கவரை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டோம்னா பிஎல்டிசி ஃபேன் ரெடி. ஸோ பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி ஃபேன் வாங்கணும்னு சொன்னால் 4000 ரூபாய்க்கு மேலே நமக்கு வரும். 4000 ரூபாய்க்கிட்ட வருது. ஸோ அது நீங்கள் அழகாக வாங்கி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஒரு 1850 அவ்வளோதான் வரும். ஸோ 1800 அவ்வளோதான். நீங்கள் இது ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 2 ரூபாக்குள்ள தான் உங்களுக்கு அடக்க வரும் நீங்கள் வாங்குறதா இருந்தால். ஸோ உங்களை கொரியர் பண்ண நீங்களே வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு 2000 ரூபாயில் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனை பிஎல்டிசி ஃபேனை ப்ளஸ் ரிமோட்டோடு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு விஷயம். ஸோ இந்த ரிமோட்டோடு சேர்த்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் மொபைல் ஆப் வச்சு நீங்கள் ஆப்லேயும் நம்ம நார்மலாக ரிமோட் இருக்குல்ல, அந்த நம்ம டிவிலாம் வந்து நார்மலாக மொபைலில் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறோம்ல, அதுலேயும் செக் பண்ணி பார்த்து சிலது ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சோலார் பேனலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் கரண்ட்டையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து 220 வோல்ட் வந்து இதில் ஏசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே டைப்பில் இந்த பக்கம் வந்து 12 வோல்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் சோலார் பேனலையும் கனெக்ட் பண்ணலாம். அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பேட்டரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே மேக் பண்ணி சின்னதாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன பேட்டரி ஒரு 7Ah இதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைமிங் வருது அப்படின்றத நான் ஃபுல்லாக செக் பண்ணி காட்டணும் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அடுத்து பண்ணணும். இன்னொன்று இதில் நான் காட்டின போர்டெலாம் இருக்குல்ல, நம்மகிட்ட இருக்க நிறைய போர்டு இருக்குது. ஸோ இந்த போர்டெலாம் வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் சூப்பரான விஷயங்களை செஞ்சு காட்டுறோம். ஸோ நம்ம கரண்ட் இல்லாதவங்களுக்கு இன்வெர்ட்டர் தான் நமக்கு தேவை அப்படின்றத தாண்டி நம்ம சிம்பிளாக வீட்டுக்கு தேவை வந்து ரொம்ப கம்மி ரேட்லேயே நம்ம வந்து அழகாக ஒரு ஃபேனோ ஒரு லைட்டையும் வந்து நம்ம மேக் பண்ணுற மாதிரி கரண்ட்லேயே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட சோலார் பேனல் வந்து சோலார் பேனலாம் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணுற மாதிரிலாம் நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்து வாட்ச் ஹவர்ஸ்லாம் கம்மியாக போட்டனால நமக்கு வந்து பெரும்பாலும் இதில் அதிகமான வருமானம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து ஃபுல் டைமாக நம்மளால் இருக்க முடியல. நம்ம வந்து ஒர்க்குக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வெளியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக உங்களுக்கு வந்து இது பண்ண முடியல. கூட சீக்கிரம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் எல்லாம் முடிஞ்ச டைமில் வந்து வீடியோஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து தனியாக வேணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். 1800 அந்த ரேஞ்சு தான் வரும். ப்ளஸ் செட்டாகவும் நம்மக்கிட்ட ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ செட்டாகவே இருக்குது. ஸோ இது வந்து சார்ஜ் கண்ட்ரோலர், நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் இதெல்லாம் வந்து ஒரு 800 ரேஞ்சு தான் வரும் சார்ஜ் கண்ட்ரோலரு. ஸோ 20 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர் நீங்கள் அதை வந்து வேணும்னா வந்து சொல்லுங்கள், நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது சுற்றக்கூடிய மேக்னெட். இதில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சுற்றி வந்து மேக்னெட் தான் இருக்கும். அந்த மேக்னெட் மூலிமா தான் வந்து ஒர்க் ஆகும். இது 3 ஃபேஸ் மாதிரி இது வந்து கன்வே பண்ணி கொடுக்கும். அதில் பார்த்திங்கன்னா தெரியும் 3 ஒயர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த போர்டு என்ன பண்ணணும்னா இதுக்கு ட்ரிகரிங் வந்து கொடுக்கும். 3 ஃபேஸ் மாதிரி மாறி வரும். ஸோ அப்படின்றப்ப தான் ரொட்டேட்டர் வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தனியாக ஒரு வீடியோஸ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ செட்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ செட்டாகவும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது ஃபேனு. ஸோ இந்த மாதிரி செட்டு ஃபேனும் நம்மகிட்ட இருக்குது. வேணுன்றவங்க கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் இது ஒரு ரேட்டை வந்து நான் கீழே கமெண்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அழகாக வந்து ரிமோட் தான் வருங்க. இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமோட் வந்து வச்சு நீங்கள் வந்து செட்டாக செஞ்சுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் செட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை. ஸோ இதில் வந்து நல்ல ஸ்பீடாக விடும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபேனு கிட்டத்தட்ட இந்த ஃபேன் வந்து அசம்பிள் ஃபேன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3-4 வருஷமாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. மேலே நம்மகிட்ட ஃபேனும் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஒரு 2-3 பேருக்கு போட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கேயும் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள்.
ஸோ அடுத்தடுத்து நம்ம ஷாப் வந்து கொஞ்சம் நார்மலான ஷாப் தான், சின்ன ஷாப் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து உள்ளே வந்து ஏற்றிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தேவையான போர்டுக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நான் அதை நமக்கு கிடச்சதுன்னா நான் வந்து அதை ரிவீல் பண்ணுறேன். ஸோ ரிவீல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுது அந்த நான் ரிவீல் பண்ண போர்டில் உங்களுக்கு ஏதாவது போர்டு தேவைப்படுதுன்னா ஸோ நீங்கள் கமெண்ட்லையாக இருந்தாலும் சரி, நம்ம குரூப் வச்சுருக்கலாம், அந்த குரூப்பில் கேட்டாலும் ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிவிட்டு ஸோ பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு வந்து நான் கொரியர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். நம்ம கடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயமாக வந்து ஆர்என்டி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நமக்கு வந்து சேல்ஸை விட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கிறதுல இதில் வந்து நமக்கு வந்து டைம் நிறையா வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு.